வணக்கம். கரக்கோப்பியின் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்குது. மக்கள் ஆர்வம் இல்லாம எப்ப அந்த ஜூன் 4 வருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். ஒரு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னமோ ஒரு சகுனம் சொல்லுது, மோடியினுடைய சாம்ராஜ்யம், மோடியினுடைய எம்பையர் கோயிங் டு பி எண்டு. ஏன்னா அது ஒரு நல்லா தெரியுது, மோடிக்கு வந்துட்டு எதிர்காலம் வந்துட்டு சரியில்லை. அது மக்கள் பார்வையிலிருந்து தெரியுது, வட இந்திய மக்களினுடைய பார்வையிலிருந்து தெரியுது. எடுக்கப்பட்ட சில கணிப்பில் இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மோடி வந்துட்டு தேர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம ராகுல் காந்தி முகத்தில் அப்படி ஒரு கள தாண்டவம் ஆடுது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அன்பு மிகுதி, தன்னுடைய அன்பு தங்கைக்கு வந்துட்டு ஒரு அன்பு முத்தத்தை ஒன்று கொடுக்குறாரு. காரணம் அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி இனி மோடிக்கு வந்துட்டு ஒரு முடிவு வந்துருச்சுங்கிறது தெரிஞ்ச உடனேயுமே அந்த ராகுல் காந்தியோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பகிர்ந்துக்கணுங்கிறத வந்துட்டு அவ்வளோ ஒரு அன்பு மிகுதியில் தன்னோட தங்கச்சி வந்துட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. பிரியங்கா காந்தி வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு கடுமையான உழைப்பு, குடும்பம் குட்டி எல்லாம் மறந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். பிஜேபியில் அமித்ஷா அண்டு மோடினா, அந்த பக்கம் டீமில் வந்துட்டு பிரியங்கா அண்டு ராகுல் காந்தி மிக தெளிவாக அவங்களுடைய கோட்பாட்டில் மிக தெளிவாக இந்த எலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனுடைய அந்த கணிப்பில் இருந்து தான் சொல்கிறேன், மக்கள் எங்கே போனாலும் ஆர்ப்பரிப்பு. பிரியங்கா காந்தி போகிற இடமெல்லாம் ரொம்ப ஆர்ப்பரிப்பு. அவங்க ஒரு கட்டத்தில் பிரியங்கா காந்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பட்ட கஷ்டம், அந்த குடும்ப பட்ட கஷ்டம், அவ்வளவு நெருக்கடியை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி நம்ம சவுக்கு சங்கர் இங்கே தமிழ்நாட்டில் திமுக கிட்ட சிக்கிக்கிட்டு முழிக்கிறாரோ, கஷ்டப்படுறாரோ, அது மாதிரி அவங்க வந்துட்டு அவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்பம், காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்துட்டு அந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னு வந்துட்டு மோடி அண்ட் அமித்ஷா போட்ட திட்டத்தில் அவங்க வந்துட்டு பலிகடாய் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களால முடியல. அப்படியே எப்படா அதான் சொல்லுவோம் இல்லை, கஷ்டங்கிறது நமக்கு ஏழைகளுக்கு மட்டும்தான் கஷ்டம்ட்டு இல்லை. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய அந்த காந்தி குடும்பத்துக்கே அவ்வளவு பெரிய கஷ்டத்தை இந்த மோடி அண்ட் அமித்ஷாவால் கிடைச்சிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறங்கிறது தெரியல. அப்படி ஒரு வேதனையில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்கள் இப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடுச்சு. இனி எப்படி நிச்சயம் நம்ம நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டாங்க. அது நல்லா தெரியுது. அந்த அரண்ட ஒரு முகத்தில் தெரியும்பாங்க, ஏதாச்சும் ஒன்றுனாக்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. அது மாதிரி இவங்க இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும் பொழுது, ராகுல் காந்தி அண்டு பிரியங்கா காந்தி பார்க்கும்போது அந்த முகத்தில் அந்த வெளிப்பாடு தெரியுது. அதே மோடி அண்டு அமித்ஷாவுடைய முகத்தை பார்க்கும்பொழுது அது எதிர்மறையாக தெரியுது. நம்ம எப்படி தோல்வி தழுவுறோங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். ஏன்னா இது இறைவன் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மோடிக்கு கொடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த தவறுக்கு இறைவனாக பார்த்து தானே தண்டிப்பான். நம்ம மக்கள் என்னதான் நம்ம பேசிக்கிட்டா கூட அதே இறைவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இந்த தடவை 100% ஒரு தனி மெஜாரிட்டியில் பிஜேபி வரப்போகிறதில்ல. தனி மெஜாரிட்டிங்கிறத தவிர இன்னும் இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கிற கட்சியெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட ஜெயிக்கிறதுக்கு முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்குது தற்போதைய நிலைமை. அதனால் மோடிக்கு முடிவு வந்தாச்சுங்கிற ஒரு சந்தோஷகரமான செய்தியை நானும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பார்ப்போம், ஜூன் 4 வரைக்கும் இவ்வளவு பொறுத்துட்டோம். இன்னும் ஜூன் 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நிச்சயமாக இந்த தேர்தல் மோடிக்கு ஒரு படிப்பினை. இது அவருக்கு வயோதிகம் ஆயிடுச்சு. ஒரு 74 வயது தொட்டுட்டாரு.
இனி தேவையில்லை. ஒரு 3 கட்டங்கள் பிரதமரா 3 கட்டங்கள் முதலமைச்சரா இருந்துட்டாரு. 2 கட்டங்கள் பிரதமரா இருந்துட்டாரு. அத்தனை கார்ப்பரேட்டுங்களுக்கு செய்ய வேண்டிய கைங்காரியங்கள பூரா செஞ்சுட்டாரு. இன்னைக்கு கூட அந்த DHLங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு 37,000 கோடி வந்து ஏமாத்தி இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு அவனுடைய அந்த நிவர வந்துட்டு புடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. ஜெயில்ல வச்சுட்டாங்க. இந்த மாரி ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களும் வந்துட்டு கொள்ளையடிக்கிறாங்கன்னா, அப்படியே ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள தான் கொள்ளையடிக்கிறாங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விடிவு காலம் பொறக்கணும். பார்க்கலாம். ராகுல் காந்தி ஸ்மார்ட் மேன். ஏதாச்சும் அவரால வந்துட்டு இந்த இந்தியாவ திருப்ப முடியுமான்னு பார்க்கலாம். அவரும் ஏன்னா 2 இழுபறியில தான் இருக்கு. அவ்வளவு ஈஸியா வந்துட்டு அவரும் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒண்ணு வந்துட்டு இவருக்கு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. யாருக்கு? மோடிக்கு வந்துட்டு அவருடைய ஜாதகம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ராகுலினுடைய ஜாதகம் மேலே தூக்கப்படுகிறது. அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இது ஏறுமுகத்தில் இருக்குது. ராகுல் காந்தி ஏறுமுகத்திலையும், மோடி வந்து இறங்குமுகம் கட்டிட்டு போறாரு. இதை வச்சு தான் ஒரு கணிப்பு சொல்றோம். 100% மோடி வந்துட்டு வரலாற்றில் வந்துட்டு ஒழிக்கப்பட வேண்டிய நபர். அதனால மோடியினுடைய சரித்திரம் முடிவுக்கு வருங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். காரணம், அவ்வளவு பெரிய தீமைகள், அவ்வளவு பெரிய கொடுமைகள், ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருந்துகிட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சிட்டார். முதல்ல எல்லாம் நான் நம்பல. நம்மெல்லாம் மோடியோட ரசிகர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சன் வரணும்னு எதிர்பார்த்த நபர்கள்ல நானும் ஒருத்தன். அதுக்கெல்லாம் எங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பாழ் பண்ணிட்டாரு. அதனால இந்த ஒரு தீய சக்தி, மோடி அண்ட் அமித்ஷாங்கிற தீய சக்தி வந்துட்டு இந்த ஒரு 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 வகையில் அழிஞ்சா வந்துட்டு அது நாகாசூரன் செஞ்ச மாதிரி, நாகாசூரனை அழிச்ச மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். காரணம் வந்துட்டு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது. ரொம்ப கொடூரமானவன். ஏன்னா இந்த மக்களுக்கு பயன்படாத ஒருத்தன் பிரதமரா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். 10 ஆண்டு காலம் இல்லை கார்ப்பரேட்டுங்களுக்கு மட்டும் வேலை செஞ்சாரு. ஒரு தனி மனிதன், எந்த மனிதன் முன்னேறிட்டானான்னு கூப்பிட்டு கேட்டா எல்லாருமே எல்லாரும் இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ் என்ன ஒரு நிர்வாகமே தெரியாம வந்துட்டு ஒரு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் வந்துட்டு நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வாழ்த்தி சொல்லி அவங்கள வாழ்த்தி விடையனுப்புவோமாக. மோடி வந்துட்டு மோடியினுடைய தோல்விக்கு வந்துட்டு வட இந்தியர்கள் ஒரு நல்ல ஒரு காரணம் ஆயிட்டாங்க. ஏன்னா எங்கே பட்டுதோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அங்கே வட இந்தியாவில் அவருக்கு வந்துட்டு அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்த இடத்துலையெல்லாம் இப்போ சரிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த ஒரு கட்டம் தேர்தல் வந்து இந்த கட்டமாக நடக்கும்போது எனக்கு கூட ஒரு இது இருந்தது. இப்படி ஒரு பகுதியாக வைக்கிறாங்களே, இது வந்துட்டு இது ஏதோ ஒரு பின்னடைவோன்னு நினச்சோம். இப்படி ஒரு கட்டமாக வச்சது தான் வந்துட்டு ராகுல் காந்திக்கு வந்துட்டு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஏன்னா ஃப்ரீயாக எலெக்ஷன் கேம்பெயினை வந்துட்டு ஒரு அங்கங்கே போய் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது வந்துட்டு மோடிக்கு வந்து இந்த பகுதியாக வச்சது கூட பார்ட்லி எலெக்ஷன் கூட வந்துட்டு அவருக்கு தான் மைனஸ். மோடிக்கு தான் ஒரு மைனஸாக மாறிடுச்சு. அதனால் இந்த தேர்தல் வந்துட்டு 100% பிஜேபி வந்து அகற்றுறதுக்கான தேர்தல்ங்கிறதுல வந்துட்டு சந்தேகம் இல்லை. மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த மக்களுக்கு இப்போவே நம்ம அட்வான்ஸ் வாழ்த்து சொல்லிடலாம். எப்படியாச்சும் ஒரு கடவுள் வந்துட்டு கடவுள்கிட்டையும் வேண்டிக்கலாம். இந்த நிதியில் இருந்துட்டு மோடி அகற்றப்பட வேண்டும். மோடி அமித்ஷா வந்துட்டு அகற்றப்பட வேண்டும். இறைவா, இதற்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டி இந்த கரகோப்பியன் வாய்ஸ் கொஞ்சம் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.